அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. நேற்று பார்த்த கதைனா, மாயத்தால் அதாவது மாயாஜலம் செய்து ஒரு பாமர இளைஞன் ஒரு இளவரசியை திருமணம் செய்கிறதுக்காக ஆசைப்படுறான். அதுக்காக பல நண்பர்களோடு அரண்மனைக்கு வந்து சேர்றான். ஆனால் ராஜாவுக்கு இந்த திருமணத்தில் சம்மதமில்லை. அதனால் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது சதி திட்டம் தீட்டி அந்த இளைஞனை எப்படியாவது நிராகரிக்கணும் அப்படின்றது தான் அந்த அரசரோட முழு குறிக்கோளாக இருக்குது. இப்படி இருக்கும்போது விருந்தும் நடைபெறுது. அப்போது அரசர் அமைச்சரும் ஒரு திட்டம் தீட்டுறாங்க. என்னென்னா, இங்கேருந்து ஒரு 100 மைலில் ஒரு அருவி இருக்குது. அந்த அருவியில் போய் தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லலாம். நம்ம அதுவும் இந்த விருந்து முடியறதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எப்படியும் அவன் தோற்று போயிடுவான். நம்ம பிரச்சனையே இல்லாமல் இளவரசியை வேறு ஏதாவது இளவரசனுக்கு பார்த்து திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சதி திட்டம் தீட்டுறாங்க. அதே மாதிரி அந்த இளைஞனை வரவழைச்சி அந்த அருவிக்கு போய் தண்ணி கொண்டு வர சொல்லி ஒரு பானையை கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த போட்டியில் எப்படி கலந்துக்கிறது? 100 மைல் தூரம்னா எவ்வளோ தூரம்? ஒரு சாமானியான ஆளை இவ்வளோ தூரத்துக்கு போய் அந்த தண்ணீர் கொண்டு வர்றது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வரான். அப்போது வரும் வழியில் தன் நண்பர்களாக சேர்த்து வச்சுட்டு வந்தான் பார்த்தியா, அவங்க கிட்ட போய் சொல்கிறான். அதுக்கு என்ன பண்ணுறான், கொஞ்சம் கூட தயங்காமல் நெடுங்காலன் வரான். ஏன்னா அவன்தான் ஒரு நிமிடத்தில் உலகையே சுற்றும் அளவுக்கு ரொம்ப வேகமாக நடக்கக்கூடியவன். அவனால் முடியாத விஷயமா இது அப்படின்னு சொல்லிட்டு, கவலைப்படாத வேந்தா, நான் உனக்காக போய் தண்ணீர் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு நொடியில் அந்த அருவிக்கு போகிறாரு. போய் தண்ணி எடுத்துக்கிட்டு திரும்பவும் வராரு. போகும்போதே சொல்லி அனுப்புகிறான் வேந்தன், இங்கே பாரு நெடுங்காலா, போய் உடனடியாக தண்ணீர் கொண்டு வா. ஏன்னா விருந்து முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குது. அதுக்குள்ளேயே நீ வந்தாதான் நான் இந்த போட்டியில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அதே மாதிரி என்ன பண்ணுறான், நெடுங்காலனும் போய் தண்ணீர் எடுத்துக்கிட்டு அவசர அவசரமாக வரான். ஆனால் அவன் ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும் அரண்மனைக்கு வந்துடலாம். அப்படி இருக்கும்போது ரொம்ப களைப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நெடுங்காலன் என்ன பண்ணுறான், ஒரு மரத்துக்கடியில் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலான்னு சொல்லிட்டு உட்கார்றான். உட்கார்ந்த கொஞ்ச நேரத்திலேயே களைப்பில் அந்த நெடுங்காலன் என்ன பண்ணுறான், தூங்கி போயிடுறான். ரொம்ப நேரமாக காத்திருந்த இந்த வேந்தனோட நண்பர்களும், என்னடா இது இவ்வளோ நேரம் ஆகியும் வரலையே, இவன் இவ்வளோ நேரத்துக்கு மீறி போனால் அவனுக்கு 5 நிமிடங்கள் கூட ஆகாது, ஆனால் இவ்வளோ நேரமாயும் வரலை, விருந்தும் முடிய போகுது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பதட்டத்தோடு இருக்காங்க. அப்போது அந்த நண்பர்கள் கூட்டத்தில் கூர்மா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு இவ்வளோ தூரத்தில் இருக்கிறதும் என்ன பண்ணும், சாரி கூர்மா இல்லை நீல்கண்ணன், அவருக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்கிறதும் நல்லாவே தெரியும் இல்லைங்களா. அதனால் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. அப்போது ஒரு காட்டுக்கடியில் ஒரு மரத்துக்கு கீழே அழகாக படுத்து தூங்கிட்டுருக்கான். உடனே இந்த நீல்கண்ணன் என்ன பண்ணுறாரு, ஒரு வில்லை எடுத்து அந்த மரத்தை நோக்கி எய்துறாரு. அந்த மரத்தில் இருந்த பழம் தொப்புன்னு என்ன பண்ணுது, நெடுங்காலன் மேலே விழுது. விழுந்த உடனே எழுந்து முழிச்சு பார்க்குறான். ஐயோயோ, நம்ம களைப்பில் தூங்கிட்டோம் போலையே, விருந்து முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குது. காலதாமதமாக போனால் வேந்தன் பாவம் இளவரசியை திருமணம் செய்ய முடியாதுன்னு என்ன பண்ணுறான், உடனடியாக அரண்மனைக்கு வந்து சேர்றான். அந்த பானை தண்ணீரை கொண்டு போய் அரசர்கிட்டையும் கொடுக்குறார். பார்த்த உடனே அரசருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது இவ்வளோ தூரத்தில் போய் தண்ணி கொண்டு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா எனக்காக என்னோட நண்பன் அதாவது நெடுங்காலன் எனக்காக போய் தண்ணீர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணீரை கொடுக்குறான். உடனே அரசருக்கு கோவம், என்னடா இது இவ்வளோ தூரத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னால் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டான், எப்படி இவனை வேண்டான்னு சொல்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது, உடனே சரி உங்களுக்கு இன்னும் பல தேர்வுகள் வைக்க வேண்டியது இருக்குது, அந்த தேர்வுகள் எல்லாம் நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா இளவரசியை நீங்கள் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்கிறாரு. உடனே சரி அவங்களுக்குன்னு ஒரு தனி அறை ஒதுக்கி கொடுத்து அவங்கள அந்த இடத்துல தங்கவும் வைக்கிறாங்க. அன்று இரவு முழுக்க என்னாகுது, அரசருக்கு தூக்கமும் வரல, அமைச்சரை தூங்க விடவும் இல்லை அரசர். என்ன பண்ணுறது, எப்படி இதை நம்ம சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சதி திட்டம் தீட்டுறாங்க.
அப்போது அமைச்சர் சொல்கிறாரு, அரசே, நான் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுங்க. என்னன்னா, ஒரு 1000 மாடுகளை வெட்டி விருந்து வச்சிருங்க. இதை அந்த வேந்தன் முழுமையாக தின்றால் மட்டும்தான் இளவரசியை திருமணம் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. அதுக்கு அரசரும், 1000 மாடுகளை இவனால் கண்டிப்பாக சாப்பிட முடியாது, எப்படியும் தோற்று விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச அரசர், சரி விடியட்டும், 1000 மாடுகளுக்கான விருந்துகள் தயார் செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் நிம்மதியாக போய் தூங்குறாரு. காலையில் விடியுது. அப்போது அரசர் என்ன பண்ணுறாரு, வேந்தனை அழைச்சி, இங்கே பார், நாளைக்கு உனக்கு, அதாவது இன்று காலையில் உனக்கு 1000 மாடுகள் சமைத்து உங்களுக்காக விருந்து வச்சுருக்கேன். இதில் முழுமையாக நீ சாப்பிட்டு முடிக்கணும்னு சொல்லிட்டு அரசர் சொல்கிறாரு. 1000 மாடுகளா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறான் வேந்தன். ஆனால் அந்த 1000 மாடுகளும் 10 வயிறு ஒருத்தன் இருக்கான், ஞாபகம் இருக்குங்களா? யார் அது? பெருவயிரன், அதாவது வற்றிய வயிரன். அவனுக்கு கடல் தண்ணியே குடித்தாலும் அவனுக்கு வயிறு நிறையாது. இப்படி இருக்கும்போது 1000 மாடுகள் எல்லாம் எம்மாத்திரம் இல்லைங்களா? உடனே வேந்தன் சொல்கிறான் அரசர்கிட்ட, அரசே, எனக்காக இந்த போட்டியில் என் நண்பன் கலந்து கொள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே யாராவது ஒன்று, இல்லை நீ மட்டும் சாப்பிட்டாலும் சரி, உன் நண்பர்களோடு சேர்ந்து சாப்பிட்டாலும் சரி, 1000 மாடுகள் தின்று முடித்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு. ஏன்னா 1000 மாடுகள் எவனாவது சாப்பிட முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம். உடனே பெருமையரன் என்ன பண்ணுறான், போய் 1000 மாடுகள் விருந்து பல விதத்தில் இருக்குது, எல்லாத்தையும் ஒரே அடியாக சாப்பிட்டு நொறுக்கி முடிச்சாச்சு. இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான் பெருவயரன். அமைச்சர் அடித்து பிடிச்சி அரண்மனைக்கு ஓடி வராரு. வந்து, அரசே அரசே, நம்ம எவ்வளோ பெரிய தவறு இழைத்து விட்டோம் தெரியுமா அப்படின்னு கேட்குறான். என்ன ஆச்சு அமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்குறாரு. அரசே, நீங்கள் அனுப்பின ஒரு ஆள் 1000 ஆடுகளையும் தின்று தீர்த்து விட்டு இன்னும் வேண்டும் என்று அடம் பிடித்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அரசருக்கு பகீர்னு ஆகிப்போச்சு. என்னடா இது, 1000 மாடுகளையும் தின்று தீர்த்து விட்டு இன்னும் கேட்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு, இவன்களுக்கு இதை விட இன்னும் பழத்தை பரீட்சை வைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் இரவு முழுக்க தூங்காமல் என்ன பண்ணுறாரு, யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அரசரும் அமைச்சரும் ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கும்போது அமைச்சருக்கு ஒரு யோசனை வருது. என்ன அப்படின்னா, ஒரு பெரிய அறை, அந்த அறைக்கு கீழ் நம்ம நிறைய விறகுகளை போட்டு எரிய வைத்தால் என்னாகும், அந்த அறை முழுக்க சூடேறி அவன் உள்ளேயே சாம்பலாக பொசுங்கி போய்விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. அரசருக்கும் சரின்னு சொல்லிட்டு அவனை வரவழைச்சு, அந்த அறைக்குள்ளே போங்க, நாங்கள் கீழே விறகுகளை போட்டு எரிப்போம், அதிலும் நீ வெற்றி பெற்று விட்டாய் என்ன, இளவரசி உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த அழைச்சிட்டு போனான்னு பார்த்தியா அந்த 4-5 நண்பர்கள், அதில் ஒருத்தனுக்கு குளிர், ஞாபகம் இருக்குங்களா? இந்த கதையே கேட்கணும், இந்த கதைக்கான இதெல்லாம் புரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த பார்ட் 1 பார்த்தா தான் இதில் ஏன் அவங்களாம் வராங்க அப்படின்றது புரியும். சரிங்களா? சரி, அந்த குளிரானுக்கு எவ்வளோ வெப்பம் இருந்தாலும் என்ன ஆகாது, குளிரே போகாது. இன்னைக்கு ஒரு நாளாவது நிம்மதியாக தூங்கலாம்னு சொல்லிட்டு அந்த போட்டியில் தன்னோட நண்பனாகிய குளிரனை என்ன பண்ணுறாரு, அனுப்பி வைக்கிறாரு. அவனும் போய் இன்னைக்கு சந்தோஷமாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த வைக்கோலை பரப்பி விட்டு மேலே படுத்து கொண்டிருக்கிறான். அப்போது வண்டியாக விறகுகள் இறங்குது. அவர்களும் அந்த அறையின் கீழ் விறகுகளை போட்டு எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனும் எவ்வளவு அனல் பட்டும் அவனால் அந்த குளிர் மட்டும் தாங்கவே முடியவில்லை. உடனே காலையில் விடியுது. கதவை தட்டுனா அரசரும் அமைச்சரும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க. என்னாச்சின்னு, அவன் எப்படியும் சாம்பலாக தான் இருக்க போகிறான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கதவை திறந்தால், என்னைக்காவது நம்ம நிம்மதியாக தூங்கலாம்னு நினச்சேன், அதுவும் இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறான், குளிரான் வெளியில் வரான். இதை பார்த்த உடனே அமைச்சருக்கும் அரசருக்கும் என்னாச்சு, இதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ணுறதுனே புரியலையே அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ தான்
அரசே கலங்காதீங்க, நம்ம ஏதாவது ஒரு வழித்திட்டம் தீட்டி இந்த திருமணத்தை நம்ம தடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அரசருக்கு தைரியம் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு வேறு சதித்திட்டம் என்ன தீட்டலான்னு யோசிக்கும்போது அரசர் சொல்கிறாரு, அரசே இருக்கிறதுலையே பெரும் படை தன்னோட படைகள் தான். அப்படி இருக்கும்போது இந்த படைகளை மிஞ்சும் அளவுக்கு படை வீரர்களை திரட்டி காட்டினால் உன்னுடைய திருமணம் நிச்சயிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. அதே மாதிரி அரசரும் அந்த அமைச்சர்கிட்ட, அதாவது வேந்தன்கிட்ட போய் சொல்கிறாரு. அவரும் என்ன பண்ணுறாரு, எனக்கு எத்தனை சோதனைகள், எத்தனை ஒன்று போனால் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வேந்தன் ரொம்பவுமே கவலையோடு உட்காந்துட்ருக்கான். அப்போது அந்த விறகுத்தலையான் ஞாபகம் இருக்குங்களா, அவன் ஒரு கட்டையை தட்டினால் 1000 வீரர்கள் வருவார்கள். அதை மறந்து போயிட்டான் வேந்தன். உடனே கவலைப்படாதே நண்பா, உனக்காக நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு விறகு தலையான் என்ன பண்ணுறான், வரான். கவலைப்படாமல் படுத்து உறங்கு, நாளை காலை என்னோட படைகளை பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் படுக்க வச்சுட்டு விறகு தலையன் என்ன பண்ணுறான், அதாவது அந்த அரண்மனைக்கு வெளியில் பெரிய மைதானம் இருக்குது. அதில் விடிய விடிய ஒவ்வொரு கட்டைகளால் பிடிச்சி தட்டுறான். கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் வெறும் படை வீரர்களாக நிற்கிறாங்க. காலையில் விடியுது. அந்த அரண்மனையில் இருந்த ஒரு வேலையால் அவசரமாக போய் அரசரை எழுப்புறாரு. அரசே உடனடியாக வந்து அரண்மனையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அரசரும் என்ன பண்ணுறாரு, வந்து அந்த சுவரை நோக்கி பார்க்கும்போது அந்த சுற்றுச்சுவரிலிருந்து அவன் கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் அவனோட படைகள் மட்டுமே நிற்குது. இதை பார்த்த அரசருக்கு பிரமிச்சு போயிடும். இதை விட திறமைசாலியான ஒரு இளவரசனை என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அரசர் என்ன பண்ணுறாரு, அந்த இளவரசியை அந்த வேந்தனைக்கே திருமணம் செய்து வைக்க முடிவும் செய்கிறாரு. அதே மாதிரி ரொம்ப கோலாகலமாக என்ன ஆகுது, திருமணமும் நடக்குது. அப்போ வேந்தன் சொல்கிறான், இந்த திருமணம் நடக்கிறதுக்கு உங்களோட உதவி இல்லாமல் என்னால் எதுவுமே செய்திருக்க முடியாது. உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேந்தன் சொன்னானா. அதுக்கு கவலைப்படாதே, உன்னோட நல்ல எண்ணத்திற்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும், எப்பொழுதும் உனக்கு துணையாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர்கள் அனைவரும் வேந்தனோடையே தங்கிடுறாங்க. இந்த கதை ரொம்பவுமே கேட்கவும் சரி, அதில் வரும் சில விஷயங்கள் எல்லாம் நம் பழைய காலம், அதாவது நம் காலத்தில் சொன்ன கதைகளுக்கு ஒட்டியே இருக்கும். இதை கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நினைவு வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கதைகள் ஞாபகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.